ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்ட்டில் பெயின் வரும், ஷோல்டரில் பெயின் வரும், நெக்கில் பெயின் வரும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்ம் ரெஸ்ட் தான் இது. இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் டேபிளில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஆர்ம் ரெஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறப்ப நமக்கு வந்து அந்த சிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கார்பெட்டர்னல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரிஸ்ட் பெயின் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு, மவுஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பெயின் வரும். ஸோ அந்த பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் மினிமைஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்முடைய பாக்ஸ். கேஷ் பேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாக்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஆர்ம் சப்போர்ட். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரெடியூசஸ் ரிஸ்ட் ப்ரெஷர், ரிலாக்ஸஸ் ஷோல்டர் டென்ஷன், சூட்டபிள் ஃபார் டெஸ்க்டாப்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டேர்ன்ஸ் ஈஸிலி சைட் வேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சைட் வேஸில் வந்துட்டு இப்படி திருப்பிக்கலாம், அந்த பக்கம் இந்த பக்கமும். ஸோ பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு ஸ்டர்டியாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ இதில் அட்டாச் பண்ணுறதுக்கான, டெஸ்கில் அட்டாச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்க்ரூ டைப்பில் ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த பாக்ஸில், வேறு எதுவும் இல்லை. இப்போ இது நம்ம வந்துட்டு எப்படி டெஸ்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 பார்ட் இருந்தது இல்லைங்களா, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு இந்த நட் மாதிரியான ஒரு இது. ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய ஆர்ம் ரெஸ்ட். அது இந்த த்ரெட் இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது டைட் பண்ணுற மாதிரி, லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ரெஸ்ட்டுடைய பேக் சைடில், பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி. ஸோ இது நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் வரைக்கும் இது உள்ளே போய்க்கும். தென் நம்ம வந்துட்டு இதையே டெஸ்கில் பாருங்கள், இந்த கேப்பில் ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம இந்த த்ரெட்டு வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணால் இது வந்து ஃபிக்ஸ்டாக வந்து இப்படியே நிற்கும். ஸோ அதை நான் எப்படி காமிக்கிறேன். நான் அந்த டெஸ்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதையே. ஸோ ஒர்க் பண்ணுற சமயத்தில் நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு கை வச்சுக்கலாம். கை வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பக்கம் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணி அந்த பக்கம் தள்ளிக்கலாம். கீழே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம் அதில். ஸோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. மேலே வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்சி மெட்டீரியல் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RVT ரமேஷ் vlogTube சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு உபயோகமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.